கிரிக்கெட் அண்ட் ஃபன்ஸுக்கு வணக்கம். இந்த ஒரு வீடியோ 2024 ஆக்ஷனை பொறுத்து, பிகாஸ் அதுக்கான ஹைப் இப்பவே எகிற ஆரம்பிச்சிருச்சு. 2-3 இன்ஃபர்மேஷன் லீக் ஆனதை பொறுத்து இந்த பிளேயர்ஸ் இந்த டீமுக்கு போறக்கான சான்ஸ் ஹைலி பாசிபிள் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதை கன்ஃபார்ம் பண்ற விதமா MS தோனி எல்லாருமே போடக்கூடிய இமேஜஸ் முதல் கொண்டு எல்லாமே அக்யூரேட்டா அதே மாதிரி இருக்கு. அப்படி என்னதான்டா விஷயம் அப்படின்னு கேட்குறீங்களா? டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அப்டேட் எல்லாமே உங்களுக்கு சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் CSK பொறுத்த வரைக்கும் அடுத்த கேப்டன் யாரு? MS தோனி அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சீசன் தாங்க. ஸோ இதுக்கப்புறம் கண்டிப்பாக வெளியில் போயிடுவார். எஸ், இன்னும் கொஞ்ச நாள் ஆடணும் அப்படின்னு தான் ஆசை. பட் இருந்தாலும் அடுத்த வருஷம் மெகா ஆக்ஷன் அப்படிங்கிறதுனால 4 பிளேயரை ரீடைன் பண்ண முடியும். ஸோ அப்படி பார்க்கும்போது MS தோனி சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இந்த சீசனோட ஸோ மேபி சென்னையில் ஃபைனல் வச்சாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக CSK அடிச்சு பிடிச்சி சென்னை போய் ஸோ அதுக்கப்புறம் டைட்டில் அடிக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது வேற விஷயம். ஸோ எனிவே இந்த ஒரு சீசனோட MS தோனி அவர்கள் வெளியில் போயிடுவார். ஸோ தலையை மேபி கடைசியாக பார்க்குற சீசனாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் கோச்சாக வரக்கான சான்ஸ் தான் 100% இருக்குங்க. அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஸோ இதுக்கு நடுவில் CSK உடைய அடுத்த கேப்டன் யாரு அப்படிங்கிறதான் கேள்வி. ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கு. அண்ட் ஜட்டு கண்டிப்பாக இருக்க மாட்டாருங்க. ஆல்ரெடி ஒன் டைம் ட்ரை பண்ணிட்டே இல்லை எனக்கு கேப்டன்சி வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒதுங்கிட்டாரு. இனிமேலும் கேப்டன்சிக்கு அவர் ஆசைப்படல. பிளேயராக உள்ளாடுவார். இந்தியன் டீம்லையும் பிளேயராக ஆடணும். பிகாஸ் இந்த வருஷம் கேப்டன்சி ஜடேஜாக்கு தான் கொடுத்துருக்க வேண்டியது. இருந்தாலும் இல்லப்பா எனக்கு வேணாம் சூரியகுமார் கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு சூரியகுமாருக்கு விட்டு கொடுத்துட்டாரு. ஸோ இதுலேருந்தே தெரியுது அவருக்கு கேப்டன்சி மேலே விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு இண்டிவிஜுவல் பிளேயராக அவருடைய பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணிட்டு போகணும்னு பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அந்த வகையில் கேப்டனை பொறுத்த வரைக்கும் ஃபாரின் கேப்டன் வர சான்ஸ் இல்லை. ஸோ ருத்ராஜ் கெய்க்வாட் கேப்டனா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், 26 வயசுல தான் தோனி அவர்களும் கேப்டன் ஆனாரு. ருத்ராஜ் அவர்களுக்கும் மேட்ச் ஆகுது அப்படின்னா கூட ஸோ அவருக்கும் வாய்ப்பு கம்மி தான். பிகாஸ் இன்னும் அவர் ஃப்ரீ ஃப்ளோயிங்காக ஆட வேண்டியது இருக்கு. இந்தியன் டீமுக்கு பர்ஃபார்ம் பண்ண வேண்டியது இருக்குங்கிறதுனால அந்த ஒரு ப்ரெஷரை அவர்கிட்ட கொடுக்க மாட்டாங்க. அப்படியே கட் பண்ணோம்னா அந்த டீம்ல இருக்கிற இன்னும் ஒரே ஒரு ஆப்ஷன் வேற யாரும் கிடையாது, அஜிங்கியா ரஹானே. அவரை பொறுத்த வரைக்கும் இந்த சீசனுடைய பர்ஃபார்மன்ஸ் வச்சு தான் அடுத்த சீசன் கேப்டனான்னு சொல்ல முடியும். பிகாஸ் ஏன்னா அடுத்த வருஷம் மெகா ஆக்ஷன்ல அவரை ரீடைன் பண்ணுவாங்களாங்கிறது கொஞ்சம் சந்தேகம் தான். பிகாஸ் டெவான் கான்வே ரீடைன் பண்ணி ஆகணும் அண்ட் பத்திரானா ரீடைன் பண்ணி ஆகணும். ஸோ 2 பேராச்சு, ருத்ராஜ் கெய்க்வாட் அண்ட் தீபக் சகர், இந்த 4 பேர் தான் ரீடைன் பண்ணுவாங்க. ஸோ இப்போ என்னதான் டேரியல் மிச்சர், ரச்சின் ரவீந்திரன் இவ்வளோ பேர் இருந்தாலும் 4 பேர் தான் ரீடைன் பண்ண முடியும். ஸோ அடுத்த வருஷம் RTM யூஸ் பண்ணி தான் எடுக்க முடியும் அப்படிங்கிறதுனால ஸோ இந்த வருஷம் பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணாங்கன்னா இன்கேஸ் டெவான் கான்வேக்கு பதிலாக ரஹானே போறக்கான சான்ஸ் அப்படிங்கிறது ஹைலி பாசிபிள். சரி ஓகே, அப்போ யாரு தாண்டா CSK கேப்டனாக இருப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிஷப் பண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா விதமான சோர்ஸும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அஃபீஷியலாக ஏகப்பட்ட சோர்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. மேபி அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. MS தோனினா அவரோட உயிர், அவருடைய ஐடில். சின்ன வயசுலேருந்து பார்த்து வளர்ந்துருக்காரு. ஒவ்வொரு தடவை ஆடும்போது என்னோட ஐடில் அவர் தான், எனக்கு ரொம்ப பிடிக்கும் மகிபாய்னு சொல்லிட்டு. ஸோ சின்ன வயசுலேருந்து அவர் பின்னாடியே சுற்றி அவர் மாதிரியே ஆடிட்டாரு. ஸோ அவர் மாதிரியே விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டாரு. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு இந்த ஒரு நியூ இயர் செமையா அமையலன்னு சொல்லணும். நியூ இயர் அப்படின்னா 2023 நியூ இயர் பர்த்டே பார்ட்டி கொண்டாடலாம் அப்படிங்கிற போய் கார் ஆக்சிடென்ட்ல மாட்டிட்டாரு. ஒரு வருஷம் ஃபுல்லாமே வீணாயிடுச்சுங்க. IPL ஆட முடியல, வேர்ல்ட் கப் ஆட முடியல, ஸோ டெஸ்ட் ஆட முடியல, எல்லாமே பண்ண முடியாமல் அவர் தனியாக இருந்துட்டு இருக்காரு. ஆனால் அவரை கைட் பண்ணுறது ஒரே ஒரு ஆள் தான், MS தோனி. எப்பவுமே என்ன ஃபங்க்ஷனாக இருந்தாலும் ஏன் தனியாக இருக்க, வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஃபங்க்ஷன் இந்த ஜனவரியிலேருந்து அவர் கியூர் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் வந்ததுக்கப்புறம் MS தோனி அவர்கள் கூட தான் இருக்கிறாரு. 90% டைம் அவர் கூட தான் இருக்காரு. கிரிக்கெட் ப்ராக்டிஸ் முதற்கொண்டு அவர் கூட தான் இருந்துட்டு இருக்காரு. இப்போ கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் முதற்கொண்டு நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற பிக்சர் முதற்கொண்டு அவங்களுடைய ஃபேமிலி ஜீவா கூட ஜாலியாக விளையாண்டு ஸோ அவர் கூட தான் இருந்துட்டு இருக்காரு. அப்படிங்கிறதுனால மட்டும் இல்லாமல் ரிஷப் பண்டை பொறுத்த வரைக்கும் நான் போகணும் அப்படின்னா CSKக்கு போகணும் ஆசை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ என்னன்னா ஹர்திக் பாண்டியாவோட ட்ரேட் 100% கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் என்ன வேணாலும் பாசிபிள்ப்பா, IPL யார் வேணாலும் எந்த டீமுக்கு வேணாலும் போவான்னு சொல்லிட்டு இருக்காங்க. டெல்லி கேபிட்டல்ஸில் ஆடினாலும் அவரை பொறுத்த வரைக்கும் CSK போகணும் அப்படிங்கிறத ஆசை, சின்ன வயசுலேருந்து கனவு. மேபி அடுத்த வருஷம் தோனியோட அமௌண்ட் அந்த ஒரு 12-13 கோடியை ரிஷப் பண்ட்டுக்கு கொடுத்து CSK வர வைக்கிறதுக்கான சான்ஸ் ஹைலி பாசிபிள். இதை ஒரு ஹிண்ட் கொடுத்திருக்காரு ஸ்டீஃபன் ஃபிளமிங். அதாவது அடுத்து தோனி யாரும் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம்ப்பா, அவர் கண்டுபிடிச்சிட்டோம். ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட அந்த பையனை நான் ஒரு 10 வருஷமா பார்த்துட்டு இருப்பேன். அதில் ஒரு 6 வருஷம் க்ளோஸ் வாட்ச் பண்ணியிருக்கேன். பயங்கரமாக ஆடிட்டு இருக்கான், சரியான ஒரு ஹீட்டர். அவன் தான் அடுத்த கேப்டன், CSKவோட கேப்டனாகவும் இருக்க போகிறான் அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாக சொல்லிட்டாங்க. வேற யாரும் கிடையாது, ரிஷப் பண்ட் தான். அப்படியே சுற்றி வளைச்சு சொல்கிறாங்க. அடுத்த வருஷம் கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது வரும். நிறைய வெப்சைட் போட்டாங்க, நீங்கள் போய் செக் பண்ணி கூட பார்க்கலாம். அடுத்தது மொயின் அலி RCB போகிறாரா அப்படிங்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம். பிகாஸ் இந்த வருஷம் மொயின் அலி ஆட போகிறது கிடையாது. ஸோ இங்கிலாந்துடைய அந்த ஒரு ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இப்போ ஏன் ரச்சின் ரவீந்திரா அவங்க CSK வெளியே போய் எடுத்திருக்காங்க? ஆக்சுவலாக அவங்க ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் தானே எடுத்தாகணும். அப்படி இருக்கும்போது ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் மேக்ஸிமம் யாருமே இல்லையே. டேரியல் மிச்சல் பவுலிங்
பவுலிங்கே போட மாட்டார். ஆக்சுவலாக ஒரு ஃபாஸ்ட் பவுலர் தான், பட் இருந்தாலும் பவுலிங்கே இப்போ போடுறதில்ல. இருப்பினும் பார்த்தோம் அப்படின்னா ஏன் அதை எடுக்காம ஒரு ஸ்பின் பவுலிங் ஆல்ரவுண்டர் ரச்சின் ரவீந்திராக்கு எதுக்கு போயிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா மொயின் அலி அவைலபிள் இல்லைங்க. ஸோ இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஸ்குவாட் வந்துட்டு அவைலபிளாக இருக்க மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய அடுத்த கட்டத்துக்கான பயிற்சி அப்படிங்கிறத மேற்கொள்ள போகிறாங்க. ஸோ இடையில ஒரு சீரிஸ் வருது அப்படிங்கிறதுனால ஸோ மொயின் அலியை பொறுத்த வரைக்கும் அவரெல்லாம் ஸ்குவாடை விட்டு வெளியில் போக வேண்டிய சுச்சுவேஷன் இருந்துச்சு. ஆனால் சிஎஸ்கேல வந்து மார்க்ஸ் காட்டினதுக்கப்புறம் அவர் கம்பல்சரி எல்லா ஸ்குவாட்லையும் இருக்கணுங்கிற மாதிரி எடுத்துட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது மொயின் அலி கம்பல்சரி இருக்கிறதுக்கான சான்ஸ் இல்லை. அதனால தான் அவங்களுடைய ட்ரேட் அப்படிங்கிறது ரச்சின் ரவீந்திரா மேலே போச்சு. சரி, ஓகே, இப்போ இந்த வருஷம் மொயின் அலி இல்லை அப்படின்னா ஸோ தாராளமாக அடுத்த வருஷம் ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அமௌண்ட்டு கொடுக்க மாட்டாங்க, விளையாடாத ஒரு பிளேயருக்கு கொடுக்க மாட்டாங்க, ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் மொயின் அலியை பிக் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி அவருடைய கோச் வந்துட்டு சொல்லியிருக்காரு, அதாவது ஆண்டி ஃபிளாரில் இதுக்கு முன்னாடி இருந்தவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நாங்கள் பண்ண மிகப்பெரிய 2 தப்பு என்ன தெரியுமா, ஒன்று மொயின் அலியும் இன்னொன்று சகலையும் வந்துட்டு ரிலீஸ் பண்ணதான். அதை வந்துட்டு நாங்கள் ரிலீஸ்ன்னு சொல்ல முடியாது, எங்களால் ஆக்ஷனில் பிக் பண்ண முடியல. ஆனால் பிக் பண்ணியிருந்தோம்னா உண்மையாலுமே வந்துட்டு சந்தோஷப்பட்டிருப்போம். ஸோ மொயின் அலி இல்லைன்னா சகல் 2 பேருமே எங்கள் டீமில் இருந்திருக்கணும், இருந்தால் எங்களுடைய கோர் டீம் இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஸோ பரவாயில்ல, அவங்களுக்கு பதிலாக எங்களால் வந்துட்டு அசரங்காவை பிக் பண்ண முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி போன சீசனும் முந்தின சீசனும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி அவங்களோட டார்கெட் மொயின் அலிங்கிறது கிளியராக தெரியுது. சிஎஸ்கேல இருக்க ஃபார்மையும் வச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருச்சு. இதுக்கு முன்னாடி ஆர்சிபியில் மொயின் அலி ஆடிட்டு இருக்கும்போது அவர் கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு 5வது இடத்துல இறக்கி விட்டுருந்தாங்க. ஸோ இப்போ அவருடைய ஸ்லாட் புரிஞ்சு 1 டவுனில் பவர் ஹிட்டராக ஆடுறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு 6 to 10 அந்த ஒரு ஸ்பின் ஓவர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக அடுத்த வருஷம் ஆர்சிபி மொயின் அலியை டார்கெட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதும் 100% உறுதியாயிடுச்சு. ஸோ பார்க்கலாம். ஸோ நிறையா பேர் கேட்டிருந்தீங்க 2024 ஐபிஎல் ஆக்ஷனை பற்றி. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் ஆர்டிஎம் இருக்கா இல்லைன்னு தெரியல. ஆர்டிஎம் இருந்தால் நல்லாயிருக்கும். பிகாஸ் வந்துட்டு 3 ஆர்டிஎம் இருக்கும். நம்மளுடைய 3 ஃபேவரட் பிளேயர்ஸை வச்சு அப்படியே தூக்கி போட்டுக்கலாம். அதாவது டீமில் இருந்த 3 பிளேயரை வந்துட்டு அப்படியே தூக்கி போட்டுக்கலாம். ஸோ அப்படி எல்லாருமே ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும். இப்போ ஆர்சிபியை எடுத்துக்கிட்டாலும் பார்த்தோம் அப்படின்னா விராட் கோலி, மேக்ஸ்வெல், ஃபேப் டு பிளஸி அண்ட் எக்ஸ்ட்ரா ஒருத்தர், அதாவது கேமரூன் கிரீனா கூட இருக்கலாம். இவங்களை தவிர மற்ற எல்லாரையும் கழட்டி விட்டு தான் ஆகணும். அதாவது இந்த வருஷம் ஐபிஎல் ஒரு ஒப்புக்கு சப்பா தான் உண்மையாலுமே. ஏன்னா இதில் இருக்க போகிற முக்காவாசி பேர் ஆக்ஷனில் போயிடுவாங்க. 4 பேர் தான் ஒவ்வொரு டீம்ல இருப்பாங்க. ஸோ அதனால ஒப்புக்கு ஜப்பா மாதிரி தான். ஸோ அடுத்த வருஷம் ஐபிஎல் அப்படிங்கிறதும் செமையா இருக்கும். ஸோ ஆக்ஷன் அப்படிங்கிறதும் மெகா ஆக்ஷனும் சும்மா தெரிக்கும் 2 நாள் பக்கம் நடத்துவாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நல்லா இருக்குங்க. உண்மையாலுமே ரிஷப் பண்ட் சிஎஸ்கே உடைய கேப்டனாக இருந்தாலும் நல்லா இருக்கும். அதே மாதிரி மொயின் அலி பேக் டு ஆர்சிபினாலும் அவங்களுக்கு உண்மையாலுமே வந்துட்டு ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு சீல் பண்ணக்கூடிய ஒரு ஆள். அடுத்த மெகா ஆக்ஷன் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், 2028 வரைக்கும். பார்ப்போம் இதெல்லாம் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல் ஆகுதான்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ போயிட்டு இருந்த பஸ்ஸை தான் நான் கவர் பண்ணணும்னு நினைச்சேன். ஸோ கொண்டு வந்துட்டேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ எந்த ட்ரேட் நடந்தால் சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. தொடர்ந்து அப்படி இருக்கு நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.